ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டொமேட்டோ சட்னி வித் ப்ரெட் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான சட்னி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளி அதை வந்து 2ஆக கட் பண்ணி அப்படியே எண்ணெயில் அப்படியே வச்சு அதை வந்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு எண்ணெயில் வைக்கும் பொழுது பார்த்து வைங்க, ஏன்னா கொஞ்சம் சூடாக இருந்து கையில் பட்டால் தெரிச்சிடும். ஸோ இப்போ வந்து 2ஆக அந்த எண்ணெயில் வந்து படுற மாதிரி கட் பண்ண பார்ட்டு வந்து எண்ணெயில் படுற மாதிரி வச்சுட்டு இது கூட ஒரு 4 பல் பூண்டு அதுதான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சின்னதாக மூடி போட்டு அதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சோம்னா அதை நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை வந்து திருப்பி விடலாம். பூண்டை மட்டும் எடுத்துடலாம். இப்போ இந்த தக்காளியில் இருக்க தோலை மட்டும் தனியாக எடுத்துடலாம். நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக கழண்டு வந்துடும். இப்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த தக்காளியை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இது கூட இந்த பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய், மல்லித்தழை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அப்புறம் தனியாத்தூள் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கல்லிப்போ நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வந்து ப்ரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பராக ப்ரெட்டை வச்சு ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டுக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.